ஹாய். ஹாய். இது வந்து தக்காளி நினச்சிக்காதீங்க, ஜப்பான் ஆப்பிள். ஏன்னா புதுசா பார்க்குற நெறைய பேருக்கு வந்து இது அப்படிதான் தெரியும். ஜப்பான் ஆப்பிள். இப்போ இதில் வந்து நாங்கள் இது நன்மைகள் வந்து வீடியோவாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு காமிப்போம். ஆனா இதோட டேஸ்ட் நீங்க ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க, விடவே மாட்டீங்க. சாப்பிட்டே ஆகணும். இது ரேட் அதிகமா இருந்தா கூட அந்த இது நாங்கள் சீசன் அப்புறமா பிச்சு வரும்போது போட்டுடுறோம். இப்போதைக்கு வந்து வாய் வந்து துடிக்குது சாப்பிட்றதுக்கு. அலசியாச்சு. 2வது டைம் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து அலசியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சரி, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ பரவாயில்ல அப்படி. இங்கே பாருங்க, க்ளோஸ்அப்பில் தெரியுதோ? நான் அவ்வளோ அப்படிங்க செம திருப்தியா இருக்கு. நல்லா பழுத்துருச்சு. எனக்கு வயசே ஆகக்கூடாது, இளமை மட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு கொஞ்சம் கூட ஸ்கின் சுருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது ரொம்ப விலையச்சு. கிலோவே 600. ஒரு சில ஏரியாவில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து 450. ஒரு சில இடத்துக்கு வந்து ஜப்பான் ஆப்பிள் வெளிநாட்டில் உள்ளது நாமத்தில் கூட கிடைக்கணும்னு நினைக்கிறேன்ல. எங்களுக்கு தெரியல. நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் நாங்கள் ஒரு கடை ரிவ்யூக்கு போயிருக்கும்போது எங்களுக்கு சொன்ன அக்கா இதை தான் சொன்னாங்க. ஜப்பான் ஆப்பிள் நம்மளோடதுல வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது, ரேர் தான், சீசன் ஃப்ரூட் இது. ஆனால் கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கணும். ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி சாப்பிட்டுடணும். ரெகுலராக எடுக்க அந்த சீசன் முழுக்க மாம்பழம் மாதிரி சாப்பிட முடியலனாலும் நம்மளுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் ஆஃபரில் வாங்கணும். ரொம்ப நல்லது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இளமையாகவே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த இளமையெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் என்ன நடக்கணுமோ என்னவோ அது அப்படியே நடந்துகிட்டே போவோம். எல்லாரும் திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு போய் மனுக்குள்ள போய் பார்த்தா தூங்கிடுவோம். அதனால ஆசைப்பட்டதுக்கு வாங்கி சாப்பிடலாம். அது கிலோ எத்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல. சீசன் ஃப்ரூட் ஜப்பான் ஆப்பிள். இதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னடா? பெர்சிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் ஆப்போட்டுங்க. இது எச்சப்பட்டுச்சு, வேணாம். நாங்கள் இது எடுத்துக்காமி சாப்பிட்டோம். இது நீங்கள் ஆப்போட்டுங்க. இப்போ உங்கள் பேர் சொல்லி நாங்களும் 2 சாப்பிட்றோம். நேரில் நம்ம உறவுகளை மீட் பண்ணும்போது வாங்கி தரோம். நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, பாய். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட டேஸ்ட், இதோட தித்திப்பு எப்படி இருக்குன்றது. இந்த ஃப்ரூட்டோட அந்த டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்க விடுங்க. அப்படியே கொஞ்சம் கூட லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கப்பா. ஓகே, பாய். சீக்கிரம் லைவ் வர பார்ப்போம். பாய்.